உலக தமிழ் மக்கள் அனைவரையும் பிறமொழி கலவாத முழுவதும் தமிழ் பேசும் ஒலியலை வரிசையான அம்மா நான் சும்மா இல்லை ஒலியலை வரிசைக்கு வரவேற்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம ஒலியலை வரிசையை கைச்சாடாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அறிவிக்கும் பெத்தானையும் அழுத்திடுங்க. இதை பார்த்தோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். கேப்பச்சினோ தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுவும் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இனிமேல் இதை சாப்பிட்றதுக்காக எந்த கடைகளுக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்டிலையே இதை பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கான பின்புலத்தை நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது செய்கிறதுக்கு வெறும் 3 பொருள் போதும். முதல் பொருள் ஏதாவது ஒரு காபி பொடி, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கலாம். நான் இங்கே 1/4 கப் காபி பொடி எடுத்திருக்கேன். அடுத்தது நமக்கு தேவைப்படுறது தண்ணி. எதில் காபி பொடி எடுத்துக்கிட்டிங்களோ அதே பாத்திரத்தில் அதே அளவுக்கு தண்ணி. ரெண்டையும் நல்லா கலந்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது சர்க்கரை. எந்த பாத்திரத்தில் தண்ணியையும் காபி பொடியையும் எடுத்தீங்களோ அதுலேயே அதே அளவுக்கு சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த 3ஐயும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது உதவிக்கு வந்தாங்கன்னா அவங்க உதவியை கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி மின் கலப்பான், அதாவது ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணணும், நல்லா அடித்து கலந்துக்கணும். அப்புறம் கையிலேயே இருக்கும் விஸ்க்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தியிருந்தேன் இதே காணொலியில். அதை வச்சும் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இதுனா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம். எனக்கு இது குறைஞ்சது 3 நிமிஷம் எடுத்தது. நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற செய்முறையை முழுசாக இங்கே போட்டிருக்கேன். அதுக்கான காரணம், இனிமேல் நம்ம ஸ்டார்பக்ஸ்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி கேப்பச்சினோவை வீட்லேயே அழகாக பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். அதனால தான் இது முழுசாக போட்டிருக்கேன். சர்க்கரையும் காபி பொடியும் அப்புறம் தண்ணியும் கலந்தால் இப்படி ஆகுமான்னு நிறைய பேத்துக்கு சந்தேகம் வரலாம். அதனால தான் இதை தெளிவாக நான் முழுசாகவே இங்கே பகிர்ந்திருக்கேன். குறைஞ்சது ஒரு 3 நிமிஷம் நான் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா பண்ணணும், பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இதை வந்து ஸ்டிஃப் பீக்ஸ்னு சொல்லுவாங்க. தண்ணி மாதிரி இருந்தது. இந்த மாதிரி குழும நிலையை அடைகிற வரைக்கும் நம்ம பண்ணணும். நான் இதை மின் கலப்பான், அதாவது ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பண்ணனால ரொம்ப சுலபமாக சீக்கிரமாகவே பண்ணிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல குழும நிலைக்கு அதுக்கப்புறம் ஸ்டிஃப் பீக்ஸ்னு சொல்லுவாங்க. அதை அடையும். இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம நிறுத்திடலாம். ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு நம்ம குளிர்சாதன பெட்டியில் வச்சிடலாம். இதை நாம் வேறொரு காற்று புகாத பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றி குளிர்சாதன பெட்டியில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிற அளவு 1 வாரம் வரைக்கும் நமக்கு போதுமானதாக இருக்கும். அவங்கவுங்க தேவையை பொறுத்து அப்பப்போ பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போது எடுத்து ரொம்ப சுலபமாக பாலோட கலந்து இதை தயார் பண்ணிடலாம். மாலை நேரம் ஆயாச்சு. கேப்பச்சினோ குடிக்கலாம் வாங்க. இதில் முதல்ல அந்த காபி கோல்மத்தையும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். 1 தேக்கரண்டி எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு சர்க்கரை வேணும் அப்படின்னா அதையும் எடுத்துக்கலாம். சிலர் சர்க்கரை வேண்டான்னு நினைப்பாங்க. இதுவே போதும் அப்படின்னு. நான் 1 தேக்கரண்டி சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதில் நல்லா சூடாக காய்ச்சின சுட சுட இருக்கிற பாலை கலந்துக்கோங்க. கலந்து அதை நல்லா கலந்து விட்டுட்டு
இன்னும் உங்களுக்கு எவ்வளவு திடம் வேணும், ஸ்ட்ராங் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து இன்னும் அந்த காப்பி கொழுமத்தை நீங்கள் இதில் கலந்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் எவ்வளோ பால் வேணும், எவ்வளோ சர்க்கரை வேணுங்கிற அளவை பொறுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் பால் வேணும்னா கலந்துக்கலாம். நான் இந்த ஒரு கோப்பை முழுக்க நிரம்புற மாதிரி இன்னும் கொஞ்சம் பால் கலந்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், கேப்பச்சினோ தயார். இந்த மாதிரி பிறமொழி கலவாத முழுவதும் தமிழ் மட்டும் பேசும் ஒளியலை வரிசையான அம்மா நான் சும்மா இல்லை ஒளியலை வரிசையை விரும்புங்க. உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்க. அப்படியே கைச்சாடிடுங்க. சப்ஸ்கிரைப்